சிஆர்ஒய்டி அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்ம எப்படி இந்த $25 ஃபியூச்சர் போனஸை கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்ஒய்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்காங்க. இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன்அப் பண்ணிக்காங்க. ஓகேவா? சைன்அப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சிஆர்ஒய்டி எக்ஸ்சேஞ்சை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்காங்க. ஓகேவா? லாகின் பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் வந்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்வெரிஃபைட் அப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்ட் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூன்னு இருக்கும். ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேவா? கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு ஐடி கார்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பண்ணி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அண்டு பேக் பேஜ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி, இந்த 3 டீட்டெயில்ஸும் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய KYC நெக்ஸ்ட் பேஜ் இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் பர்த் உங்களுக்கு இந்தியாவில் பிறந்தீங்கன்னா இந்தியா உங்கள் கண்ட்ரி கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் என்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய KYC வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 1 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா KYC வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். என்னுடைய KYC வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த $25 ஃபியூச்சர் போனஸை கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூச்சரை செலக்ட் பண்ணிவிட்டு போனஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபியூச்சர் போனஸை நீங்கள் வந்து கிளைம் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு $25 வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $27 ஒர்த்துக்கு ஒரு 259 TRX வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணேன். ஓகேவா? ஒரு $27 ஒரு 25, 26, 27 ஒர்த்துக்கு TRX வந்து டெபாசிட் பண்ணுங்கள். ஓகேவா? பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட்டில் தான் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் போய் அந்த TRX வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்காங்க. ஓகேவா? TRX போய் செல் பண்ணிக்காங்க. செல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா USDT வந்துடும். ஓகேவா? ஸ்பாட்டில் தான் உங்களுக்கு USDT இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேருந்து ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய USD வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். இப்படி மூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணிடுறீங்க, ஒரு $26 ஒர்த்துக்கு TRX வந்து டெபாசிட் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடுறீங்க. ஓகேவா? செல் பண்ணிவிட்டு செல் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் இருக்கும் USDT. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகேவா? இது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகேவா? பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் போனஸை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே போனஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் போனஸை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரிசீவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு 10 USDT, இதில் ஒரு 15 USDT, டோட்டலாக 25 USDT உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, ரிசீவ் ஆயிடுச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 25 USDT வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 51 USDT வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணதை நீங்கள் வந்து ஃபியூச்சர்லேருந்து ஸ்பாட்டுக்கு மாற்றிடலாம். ஆனால் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போனஸை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும், ஃபியூச்சர் ட்ரேட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண அந்த அமௌண்ட்டை வந்து ஃபியூச்சர்லேருந்து ஸ்பாட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிடலாம். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ண அமௌண்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சர்லேருந்து ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $25 வந்து நமக்கு போனஸாக கிடச்சிது. ஓகேவா? இந்த $25 ஃபியூச்சர் போனஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேட் இருக்கும். ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவைலபிளாக 25 USDT வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, நம்ம எந்த காயின்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். PTCO இல்லை எந்த காயின்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, லெவரேஜ் வந்து நம்ம எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். பிடிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 125x வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ லெவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ண அந்த யூஎஸ்டிடி வச்சு நீங்கள் வந்து டிஆர்எக்ஸ் பை பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறேன். வித்ட்ரா வந்து ரிசீவ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்எக்ஸ் பை பண்ணிவிட்டேன். நான் வந்து இப்போ வித்ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? டிஆர்எக்ஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 டிஆர்எக்ஸ் தான். ஓகே, இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். அட்ரஸ் கொடுக்கணும். ஓகே, என்னோடய பினான்ஸில் உள்ள டிஆர்எக்ஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, கன்ஃபார்ம் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலேருந்து ஒரு வெரிஃபிகேஷன், மொபைல் நம்பர்லேருந்து ஒரு வெரிஃபிகேஷன் அண்ட் கூகுள் அத்தன்டிகேட்டர் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா வந்து சப்மிட் பண்ணியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிசீவ் ஆகுதா அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஹிஸ்டரியே பார்க்கலாம். வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இமெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருந்தாங்க வித்ட்ரா கம்ப்ளீட்டட். ஓகே, நான் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ரிசீவ் ஆகிட்டான்னு பார்க்கலாம். பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் போய் ஓகே 257 டிஆர்எக்ஸ் வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் 257. ஓகேவா? இங்கே ஓகே 257.25 டிஆர்எக்ஸ் வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ஓகேவா? சிஆர்ஒய்டி எக்ஸ்சேஞ்சிலேருந்து என்னுடைய பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ வித்ட்ராவும் வெரிஃபைடு தான். ஓகேவா? ஸோ மஸ்ட்டு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். $25 யூஎஸ் ஃபியூச்சர் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்காங்க எல்லோரும். ஓகேவா? ஓகே, இனிமேல் இந்த ஃபியூச்சர் போனஸ் 25 USDT வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணதுக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபியூச்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த காயினை நீங்கள் பை பண்ண விரும்புகிறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா?